வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லாட்டிக் தமிழ் சேனல். எப்படி ப்ரோ? இன்னைக்கு நம்ம ஜெனரல் டாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எல்லா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர்ஸுமே கண்டிப்பா ஒரு தடவையாவது கூகுள்ல போய் ஹவு டு ஹேக் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இல்ல அப்படின்னா ஹவு டு டவுன்லோட் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிரைவேட் சர்வர் ஆப் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க அப்படி டைப் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அதாவது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியுமா முடியாதா, அல்லது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிரைவேட் சர்வர் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத அந்த வீடியோவே ஃபுல்லாக சொல்லிடுவேன். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற லிங்க் அதாவது பிரைவேட் சர்வர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்க பெரிய சந்தேகம் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியுமோ முடியாது அப்படிங்கிறது தான். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பார்த்துட்டு பெல் பட்டி விஷயத்தை கிளிக் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியுமா? நான் இது வரைக்கும் நிறைய டெக் வீடியோஸ், அதாவது ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு 2-3 பேராவது கீழே பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியுமா, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ணுறதுக்கு லிங்க் தாங்க, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிரைவேட் சர்வர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் தாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஜெனரல் டாக்ல இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படிங்கிற கேம் இந்த வேர்ல்டு வைட்ல பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, 100 மில்லியன் பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பஸ் ஸ்டாப்ல பார்க்கலாம், இல்லை எந்த இடத்துல, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. யார் பார்த்தாலும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கையில் வச்சு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸே விளையாண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த கேம் ரொம்ப அடிக்டிங்கான கேம். நானும் அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். நானும் ஒரு டிஹெச்ஐ பிளேயர் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அன்லிமிடெட் ஜெம்ஸ் வச்சு ஒரு தடவை விளையாண்டுட்டேன். என்ன நீங்க ஹேக் பண்ணீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அது நான் பிரைவேட் சர்வர் வச்சு நான் ஒரு தடவை விளையாண்டுட்டேன். பிரைவேட் சர்வர் வச்சு ஒரு தடவை விளையாண்டு நான் அதாவது டவுன் ஹால் 1 10 நிமிஷத்துல டவுன் ஹால் 11 போயிட்டேன். அதனால எனக்கு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மேல இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டே போச்சு. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருமே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியுமா, அதுக்கு இது வரைக்கும் நம்ம டாபிக் வரல, அதை பேசுவோம். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்வரை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் செல் அப்படிங்கிற கம்பெனி பல ஹிட் கேம்ஸை லைனாக கொடுத்துருந்தாலும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தான் அவங்களுடைய கம்பெனி. இதுலேயே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் கிளாஸ் ராயல் செகண்ட். இந்த எந்த கேமுமே ஹேக் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்டீங்கன்னா இது ஒரு ஆன்லைன் கேம், ஆன்லைன் கேம்ஸ்ல ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆன்லைன் கேம்ஸ் தாராளமாக ஹேக் பண்ணலாம். ஆனால் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அண்ட் கிளாஸ் ராயல் இல்லை ஹைடேவா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய பல கேம்ஸ் ப்ளூம் பீச்சா இருக்கலாம், எந்த கேம்ஸுமே ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் சூப்பர் செல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்வரை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த சர்வரை ஹேக் பண்றது அப்படிங்கிறது மிகவும் கடினமான வேலை. அந்த சர்வர் இருக்கிறது மிகப்பெரிய சர்வர் அப்படின்னு சொல்லலாம். அந்த சர்வர் ஹேக் பண்றது மிகவும் கடினமான வேலை. அவ்வளோ பெரிய சர்வர் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோனை கிங் ரூட் வச்சு பண்ணி கேம் கில்லர் அப்படின்னு ஒரு ஆப் வந்துச்சு. உங்களால அதை கண்டிப்பா ஹேக் பண்ணவே முடியாது. நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நானே நிறைய டைம் இதை ட்ரை பண்ணிருக்கேன். நீங்க உங்க போனை ரூட் பண்ணதுக்கு பிறகு கேம் ஓபன் பண்ணி இல்ல அந்த கிரீன் கலர் அப்ளிகேஷன் இருக்குமா, அந்த அப்ளிகேஷன் பேர் சரியா தெரியல, அந்த அப்ளிகேஷன் அதுவும் ஒரு ஹேக்கிங் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி பேக்ரவுண்ட் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண வச்சு உங்களுடைய ஏற்கனவே நீங்க வச்சிருக்க ஜெம்ஸ், அப்புறம் நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஜெம்ஸ் வேணுமோ, அதாவது அன்லிமிட்டட் 999 அப்படின்னு ஜெம்ஸ் டைப் பண்ணி ஓகே கொடுத்துருப்பீங்க. நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல ஜெம்ஸ் மாறி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜெம்ஸ் 30 இருக்குன்னா 30 அன்லிமிட்டடா மாறி இருக்கும். ஆனா உடனடியாக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே சைலன்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு வரும். அப்புறம் மறுபடியும் கேம் ரீலோட் கொடுக்க சொல்லும். ரீலோட் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு முதல்ல இருந்து எப்பவும் ஆட்டோமேட்டிக்கா ஜெம்ஸ் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் நீங்க அட்டாக் போயிட்டு இருக்கும்போது நெட்வொர்க் டக்குன்னு கட் ஆச்சுன்னா அந்த அட்டாக் சில டைம் ஃபுல்லா கண்டினியூ ஆகும், சில டைம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல ஒரு புஷ் இல்ல ஒரு ட்ரீ நீங்க கிளீன் பண்றீங்க அப்படின்னாலும் அது முழுசா ஒவ்வொரு செகண்டுமே அதோட சர்வருக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். நீங்க உடனடியாக 30 ஜெம்ல இருந்து 3000 ஜெம், அதாவது அன்லிமிடெட் ஜெம்ஸ் நீங்க போறதுங்க அப்படிங்கிறது மிக கடினம். நீங்க கேட்கலாம் 30 ஜெம்ல சரி நான் ஒரு ஜெம் யூஸ் பண்றேன், 30 இருந்து 31 கொடுக்குறேன், அப்படி நீங்க உங்களால ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது.
கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேக் பண்ணுவோம். உங்க போனை ரூட் பண்ணி உங்க போன் வந்து ரொம்ப வேஸ்டா போய் உங்க போனே யூஸ்லெஸ்ஸா போறதுக்கான வாய்ப்புகள் பல இருக்கு. ஸோ ரூட் பண்ணி நீங்க வந்து ரொம்ப கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியாது. மேபி ஃபியூச்சர்ல வர டெக்னாலஜிஸ் வச்சு ஹேக் பண்ணலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் லான்ச் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ செக்யூரிட்டி இல்லாத டைம்ல நிறைய பேர் வந்து ஹேக் பண்ணி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ இனி வரப்போற வெர்ஷன், அதாவது இனி வரப்போற எல்லா வெர்ஷன்லையும் உங்களால கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. அவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய சர்வர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கும் நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அவங்களுடைய சர்வரை. உங்களுக்கு வந்து ஜெம்ஸ் அன்லிமிட்டடா வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஹேக் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பிரைவேட் சர்வர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மொத்தமே 2 லிங்க் கொடுக்குறேன். சர்வர் 1 அண்ட் சர்வர் 4 லிங்க் தரேன். சர்வர் 2 சர்வர் 3 வந்து இப்போ ஒர்க் ஆகிறது கிடையாது. அதனால சர்வர் 1 அண்ட் சர்வர் 4 லிங்க் தரேன். அந்த சர்வரோட டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி கனெக்ஷன் கட் ஆகலாம். ஆனா நீங்க ஒரு தடவை அந்த சர்வர் நீங்க விளாண்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட இன்ட்ரெஸ்டே போயிடும். அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அடிக்கிறது வந்து வெளியே வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பிரைவேட் சர்வர் வச்சு விளையாடுறதுல இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க போட் அப்டேட் வந்து இன்னும் எந்த பிரைவேட் சர்வர்லையும் வரல. ஆனா நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட் அப்டேட் பிரைவேட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லான்ச் பண்ணிருக்காங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்து அவங்களோட வெப்சைட்ல போய் அவங்க வியூஸ் அதிகம் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி போர்ட் அப்டேட் வர கிடையாது. போர்ட் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உடனடியாக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க திரும்பி எப்ப வேணா பாத்துக்கலாம். நான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போர்ட் அப்டேட் வந்துச்சுன்னா அதோட லிங்க் வந்து போர்ட் அப்டேட் அப்படின்னு போட்டு கீழே தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே கூட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.